ஹே மகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கனடாவில் இன்றைக்கி எனக்கு காலையில் 11 மணி, பயங்கரமாக பசிக்குது. ஸோ எனக்கு இங்கே வந்து யார் உதவியும் இல்லாமல் நானே கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான ரெசிபியை இப்போது உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நல்லாவே இருக்கும். ஓகே, இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். நம்ம வந்து ரொம்ப பக்குவமாக சமைக்கணும் இதுக்கு வந்து. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது வந்து ஃப்ரீசரை திறந்து இந்த ரெடிமேட் சப்பாத்தி. இந்த ரெடிமேட் சப்பாத்தி நம்மளுக்கு முக்கியமாக தேவை. இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இது வந்து கனடாவில் ரேட்டு பார்த்திங்கன்னா $5. $5 நம்ம ஊர் காசுக்கு ₹350, $350. இந்த ரெடிமேட் ரொட்டியே இது வந்து நீங்கள் நம்ம ஊரில் நிறையா பேருக்கு தெரியும், நம்ம ஊர்லேயும் இருக்குது. பட்டு இங்கே எனக்கு அங்கே நான் இதுவரையும் அது ட்ரை பண்ணதே இல்லை, எப்படி இருக்கும் எனக்கு தெரில. பட் இங்கே கனடாவில் இது நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ரெடிமேட் ரொட்டி ஆல்ரெடி ஒரே ஒரு ரொட்டியை வந்து போட்டு வச்சுருக்கேன். பசிக்குது. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அடுத்த இன்க்ரீடியண்ட் முட்டை. ஸோ இதுக்கு நம்ம வந்து 2 முட்டை எடுத்துக்கலாம். 2 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து அடுப்பு இப்படி தான் இருக்கும். நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணோடனே இந்த இடத்துல அடுப்பு ஹீட் ஆகும். ஸோ நம்ம எவ்வளோ ஹீட் தேவையோ அவ்வளோ ஹீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கலாம். இங்கே வந்து நம்ம ஒரு மாதிரி 4 கல் இருக்கும். நம்மளோட கேஸ் அடுப்புலலாம் 3-4 வரும்ல, அந்த மாதிரி இங்கே 4 வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம கல்லை காய வச்சிடலாம். அப்படியே கீழே ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து ஏர் ஃப்ரையர். இங்கே வந்து இந்த சிக்கன்ஸ்லாம் வந்து இது பண்ணுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க, நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை நம்ம விட்டுறலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முட்டை. கனடாவில் இந்த ஒரு முட்டை, இந்த ஒரு ட்ரேவோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா $10. $10னால் நம்ம ஊர் காசுக்கு $700, $680. பார்த்துக்கோங்க. இதில் மொத்தமாக எத்தனை முட்டை இருக்குன்னா 1 2 3 4 5, இதில் வந்து 30 முட்டை இருக்கும். 30 முட்டை வந்து இந்த ஊர் காசுக்கு, நம்ம ஊர் காசுக்கு $700, இந்த ஊர் காசுக்கு $10. அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த பெப்பரு, உப்பு, எக்கை ஃபுல் பாயில் போடுறதுக்காக. ஓகே, இப்போ கல் காஞ்சிருச்சின்னு நினைக்கிறேன். கல் காஞ்சிருச்சு. ஆல்ரெடி எடுத்து வெளியே வச்சுருந்ததுனால ஹீட்டில் லைட்டாக மாவாயிடுச்சு. மொதல் ஃப்ரீசரில் இருக்கும், லைக் ஸ்டிஃபாக இருக்கும். இதுக்கு நம்ம எண்ணெய்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. ஜஸ்ட் அப்படியே தூக்கி போட்டிங்கன்னா அந்த சப்பாத்தி ஆகிடும். நம்மளால் சமைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறப்போ மனசில் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வருங்க. உண்மையாக நம்மளால் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு சாப்பிட முடியும் யார் உதவியுமே இல்லாமல் அப்படின்னு நினைக்கிறப்போ உண்மையிலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வரும். ஆனால் நினைப்பீங்களே, ஏன்டா ஒரு முட்டையை பொறிச்சிட்டு நீ பேசுகிற பேச்சு இருக்கே, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் தாங்க இந்த முட்டையை அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த சப்பாத்தியில் வச்சிடணும். வச்சுட்டா வேலை முடிஞ்சு, சாப்பாடு ரெடி. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? ஓகே, முக்கியமான டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு. முக்கியமான டாஸ்க்கு முட்டை பொரிக்கிறது தான் முக்கியமான டாஸ்க்கு, அது முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனல் டச்சு என்னன்னா இது இந்த சாண்ட்விச்சில் ஸ்ப்ரெட் பண்ணுற அந்த ஒரு சீஸ் அண்ட் சில்லி இது, அப்புறம் நம்மளோட ஃபேவரட் மயோனஸ். இந்த மயோனஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது 2மே தான் ஃபைனல் டச்சு. இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சக்ஸஸ். ஓகே, 2 சீஸையுமே தேய்ச்சாச்சு. அதுக்கு மேலே இப்படி எக்கை வச்சுட்டு சப்பாத்தியை அப்படியே ரோல் பண்ணிட்டோன்னா ஸோ ஃபைனலி என்னோடய ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட்டை நானே செஞ்சு முடிச்சிருக்கேன். இப்போது இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
அடடா, அப்படி ஒரு சுவை. சமைக்கும் போது நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம லவ்வோடு சமைக்கணுங்க, அதுதான் முக்கியம். அப்படி செஞ்சதுனால தான் இன்றைக்கி இந்த டேஸ்ட்டில் வந்திருக்கு. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். நல்லா இருக்குது. ஸோ என்னோட இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை பிடிக்கலனாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். பாய்.